இன்றைக்கி நிறைய சுகர் பேஷண்ட் அதே மாதிரி பிபி பேஷண்ட் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்னியில் ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் சுகர் பேஷண்ட்டோ பிபி பேஷண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா, இல்லை சுகருக்கு மாத்திரை இல்லை பிபி மாத்திரைலாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கையாவது என்ன பண்ணுங்கள், இந்த யூரின் டெஸ்ட்டை மட்டும் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிடலாம். ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், டாக்டரை பார்த்து என்ன பண்ணலாம், பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணி என்ன பண்ணலாம், மாத்திரைக்கு அளவையும் குறைக்கலாம், இன்சுலின் அளவையும் குறைக்கலாம், மாத்திரையை நிரந்தரமாகவும் நிறுத்தலாம், இன்சுலின் நிரந்தரமாகவும் நிறுத்தலாம். ஆனால் பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக எடுக்கணும். இந்த பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்னாகும், சரியாகும். இது சரியாச்சுன்னா மாத்திரையை நிறுத்தலாம், இன்சுலின் நிறுத்தலாம். ஆனால் பேலன்ஸ் டயட் சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ் டயட். புரிஞ்சுதா, புரியலையா? எதை மறந்துடாதுங்க, பேலன்ஸ்டு டயட்டை மறந்துடாதுங்க. நீங்கள் பேலன்ஸ் டயட்டு நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் இதை மட்டும் நம்ம போட்டுட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இல்லை பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் இதை மட்டும் போட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன் பிரயோஜனம் கிடையாதுன்னா, பேலன்ஸ் டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக சரியாகாது. இந்த வீடியோவை இந்த யூரின் டெஸ்ட்டை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இது, சரியா? வீடியோ சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு வீடியோ ஒர்க்கோட போட்டு கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு கரெக்டாக புரியும். இதை பேப்பரில் எழுதி எடுத்துக்கிடுங்க, சரியா?